ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லாயிருக்கோம். என்னடா அது கீழே உட்காந்துருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? கிண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில் இன்றைக்கி மீன் வாங்கினேன். இது என்ன இறா வாங்கினேன். நல்ல பெரிய பெரிய இறா கொண்டு வந்தேன். ரொம்ப நாளாச்சு இறா வாங்கி. அதனால் இறா வாங்கினேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி இப்போது கொஞ்சம் வீட்டில் மெயின்டெனன்ஸ் பொறுத்துறது. காலையிலே 9 o'clock கரண்ட்டு போயிடுச்சு. வெளியில் ஒரே புழுக்கமாக இருக்குது. சரி வெளியே வந்து உட்காரலாமே, கொஞ்சம் பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். சரி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன தாட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அதை பற்றி தான் பேசலான்ட்டு பூண்டை உரிச்சிட்டு அப்படி உங்ககிட்ட பேசலாம். பூண்டு உரிக்கிறது ஒரு சின்ன டிப்பு தான். இங்கே பாருங்கள், பூண்டு நம்ம உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நல்ல எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கத்தி வச்சு உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த தோல் வந்து உங்களுக்கு பறக்காது. வெளியில் லைட்டாக வெயிட்டாக இருக்கிறதுனால அது என்னாகும், காற்று பட்டோன்னு வெளியில் அப்படியே ஓடும் இங்கே அங்கேயும். நம்ம ஃபேனில் வச்சு கூட இது உரிச்சிக்கலாம். தண்ணியில் போட்டுட்டு உரிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம பூண்டு உரிக்கும் போது அது நகத்துலலாம் வலிக்கும், அது வலிப்பு இருக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன், கத்தி எடுத்து வச்சுருக்கேன், உரிக்க போகிறேன். என்ன தாட்டுனா கவலை எல்லாருக்கும் இருக்குங்க. எந்த மனுஷனுக்கும் கவலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நமக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறோம், குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி வளர்க்குறது ஒரு கவலை, அது எந்த ஸ்கூல்லுக்கே சேர்க்குறது, அதுக்கு எப்படி படிப்பு, எந்த காலேஜை சேர்க்குறது, எந்த இடத்துல வேலை கிடைக்கும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, எப்படி மாப்பிள்ளை பார்க்குறது, இப்படின்னு கவலைங்கிறது படிப்படியாக ஏறிக்கிட்டே தான் போகுது மனுஷனுக்கு. ஆனால் கவலையெல்லாம் இருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவது? கவலை இருந்து சொல்கிறாங்க ஆண்டி அம்மா கவலையை பற்றி அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி நம்ம வெளிப்பட முடியும்? சொல்கிறது ஈஸிங்க எல்லாருக்குமே, எனக்கு கூட. நான் கூட இப்போ சொல்லிடுறேன். ஆனால் நானும் கவலைப்படுறேன்னா ஒரு காலத்தில் நல்லா தான் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். எல்லா கருத்தை குறித்து கவலைப்படுறதுனால நம்மளோட சரீரத்தில் ஏதாவது கொஞ்சமாவது கூடுதா? நம்ம கை வளருதா, இல்லை நம்ம கால் வளருதா, இல்லை முடி வளருதா? ஒன்றுமே இல்லை. கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்துக்கு பலவீனம் தான் ஜாஸ்தியாகுது, வியாதி தான் வருது. டாக்டர்ஸ் பண்ண என்ன சொல்கிறாங்க, சுகர் ஏன் ஏறுதுன்னு. நீங்கள் வந்து சுகர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க சுகரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, புதுசாக சுகர் வர்றவங்களுக்கு கிட்னி வாடி வாங்கிடும், கண்ணு போயிடும், அப்புறம் வந்து ஸ்ட்ரோக் வந்துடும், என்னென்னமோ சொல்கிறாங்க, பயமுத்திடுறாங்க. சில நேரங்களில் வியாதியை குறித்து கவலை இல்லையா, என்னென்ன வந்துடுமோ அது வந்துடுமோன்னு பயப்படுறோம். எது வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது வரணும்னா வந்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்படாமல் இதெல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாம். வியாதி வந்ததா, சரி வந்தது அவ்வளோதான், மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு நம்ம பாரத்தை வந்து நம்ம வியாதி பயத்தை நம்மளுடைய உள்ளத்துக்கு கொண்டு போகாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், அது தன்னாலேயே நம்மளை விட்டு போயிடும். கவலைப்பட நமக்கு சரீரத்தில் பலவீனம் தான் வரும். அதனால் கவலையை நம்ம இருதயத்துக்கு கொண்டு வராமல் அந்த கவலையிலேருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம்னா, ஒன்று நமக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யலாம். ஒன்று என்ன பண்ணலாம், பாட்டு கேட்குறது சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, பாட்டு கேட்கலாம். அப்போ கேட்டால் நம்ம மைண்டுக்கு அந்த பாட்டு ஓடுறது, அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம மனசில் இருக்கும்போது கவலை வராது. சில நேரங்களில் அந்த தோட்ட வேலைகள் செய்யலாம். இந்த மாதிரி செடிகளெல்லாம் பாருங்களேன், செடிகளை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு மனசு டைவெர்ட் ஆகும். அப்புறம் சில நேரத்தில் என்ன பண்ணால் நம்ம பிடிச்ச வேலைகளை செய்யலாம். சில பேருக்கு சமைக்கிறது பிடிக்கும், அந்த நேரத்தில் சில பேருக்கு பேசுறது பிடிக்கும். எது நமக்கு பிடிக்குதோ அந்த நேரத்தில், கவலைப்படுற நேரத்தில், கவலையாக இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி செய்யும்போது கவலை மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று கூட சில பேர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்து இல்லை பேசுறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது கூட கவலை மறையும். இப்படிலாம் நம்ம செஞ்சு நம்ம உள்ளத்துக்கு அந்த கவலையை கொண்டு வராதபடி நம்ம அப்படியே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கவலை நம்மளை விட்டு போயிருங்க. நிறைய பேருக்கு நினச்சிக்கிட்டுலாம் இது ஈஸியாக சொல்லிட்டாங்க, ஆனால் என் கவலை என்னை விட்டு போக மாட்டேங்குது. இல்லை, எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாமல் இந்த மாதிரி காரியங்கள், நமக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம மனசுக்கு கொண்டு வரும்போது நிச்சயமாக கவலை போயிடும். அதனால் நான் இப்படி தான் சில நேரங்களில் செஞ்சுக்கிட்டு செடிகளில் பார்ப்பேன். சில நேரம் அந்த அப்படியே தோட்டத்துக்கு பின்னாடியெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தாட் மாறிடும். அது மாறும்போது நமக்கு அது கவலை போயிடும். சில நேரங்களில் பாத்திரங்களை கழுவுறது, சில நேரங்களில் துணியை மடித்து வைக்கிறது, செல்ஃபை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எப்போதுமே நம்மளுடைய வேலைகளை அப்படியே ஃபுல் டைட்டாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கவலைக்கு அங்கே இடமே இருக்காது. எப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு நோட்டில் எழுதிப்பேன் என்னென்ன இன்றைக்கி வேலை செய்ய போகிறேன், இன்றைக்கி என்ன ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ண போகிறேனா, இல்லைனா துணி மடித்து வைக்க போகிறேனா, இல்லைனா வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது, மேடைகளில் அடுக்கு பண்ணுறது, இப்படி எதாவது ஒரு வேலையை நான் செய்கிறேன் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த வேலையெல்லாம் நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிடுவேன். எழுதி வச்சுட்டு அந்த வேலையை நான் முடிக்க என்ன பண்ணுவேன், போய் டிக் பண்ணிவிடுவேன். டிக் பண்ணால் நமக்கே என்ன தோணும் தெரியுமா, அதை பார்த்த உடனே ஐயோ இன்றைக்கி இவ்வளோ வேலையை முடிச்சோமா அப்படின்னு நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு அங்கே சான்ஸே இருக்காது. ஸோ இப்படி நான் செஞ்சுப்பேன்.
இப்படி நம்மளை வந்து ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த உலகத்தில் வந்து படைச்சிருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு பர்பஸ் தான். பர்பஸ் இல்லாமல் நம்மளை இந்த உலகத்தில் நம்ம வாழலை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் உண்டு, ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. எல்லாத்தையும் நம்ம வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்து அந்த பர்பஸை முடிக்கிற வரைக்கும் நம்ம போராடுறது உலகத்தில் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துலையும் நம்ம போராடி ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம வின் பண்ணிடலாம். இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாங்க. இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாருக்குமே வேலை கிடையாது. நிறைய பேர் வேலை இல்லாமல் கவலைப்படுறாங்க. தப்பான முடிவுகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம எடுக்காமல் இதுவும் நம்மளை கடந்து போகும். இந்த வேலை இல்லைன்றதுக்காக நம்ம கொடுத்த ஜீவனை நம்ம வந்து இழக்க வேண்டாம். அதனால் நம்ம எப்போதும் நமக்கு கவலை வரும்போது இப்படி நம்ம வந்து நம்மளை ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கவலை நிச்சயமாக நம்மளை மேற்கொள்ளாது. நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு ஏன் கவலைப்படுறோம்னா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேனே, நம்ம சும்மாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக கவலை வரும். நம்ம ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம், ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுறது, எதை பண்ணுறது. ஆனால் அந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க நம்ம வந்து ஆக்குப்பைடாக இருந்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு அந்த கவலையே வராதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் நான் வந்து நான் ஆக்குப்பைடாக வச்சுக்குவேன் எப்போதும். இதுக்கு வந்து சின்ன வயசு, பெரிய வயசு, இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, இவங்களுக்கு திறமை இருக்குது, இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாராலையும் சாதிக்க முடியும். மனசு இருந்தால், உண்மையிலே நான் சொன்னேன்னா அதை தான் சொல்லுவேன். மனசு நமக்கு தைரியமாக வேணும், நமக்கு திறமை இருக்குது, நம்ம வெளியில் கொண்டு வரணும். நம்ம அப்படியே மூடிக்கிட்டே இருக்காமல் தைரியத்தோட கவலையெல்லாம் மறந்துட்டு இதுவும் நம்ம கடந்து போவோம், இது நம்மளால் முடியும், இது என்ன நம்மளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், கவலை நம்மளை மேற்கொள்ளாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம அடிமை கிடையாது இல்லையா? யாருக்குமே நம்ம அடிமை கிடையாது. நம்மளை வந்து உருவாக்குறது ஒரு ஆண்டவர் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்காரு. அதனால் அவர் நம்மளை உலகத்தில் கொண்டு வந்தாருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை வச்சுருக்காரு. அந்த நோக்கம் அவரை நிச்சயமாக தெரியும். அவருக்கு எப்போ அது வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், எப்போ இவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாக எதனாலும் ஃபேஸ் பண்ணுவோம். இது என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக எழும்புவோம். நிச்சயமாக வெற்றி நமக்கு வரும். கவலை நம்மளை விட்டு ஓடி போகிறோம். கவலை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. அதுதான் நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடணும். ஐயோ இவங்களுக்கு ரொம்ப எங்கேஜாக இருக்காங்க, இவங்ககிட்ட போனால் வேலைக்கே ஆகாதுன்னு அதுதான் பயந்து ஓடணும். நம்ம கவலையை பார்த்து பயந்து ஓடவே கூடாது. செஞ்சு பாருங்கள். இப்படி உங்களை ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி சின்ன சின்ன காரியங்களை செல்ஃப் அடுக்கிறது, அப்புறம் வந்து வீடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூம்பு துடைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு ரூம்பை க்ளீன் பண்ணுறது, இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கவலை நம்ம வரவே வராது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சின்ன செடி தான், தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் பாருங்கள், அது அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். பிங்க் கலரில் என்ன அழகாக இருக்குது. நான் காலையில் எழுந்த உடனே இந்த பூ தான் பார்ப்பேன். சாயங்காலம் மொக்கு இருக்கும், காலையில் பார்த்தா இவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ஒரு 12 o'clock வரைக்கும் தான் அந்த பூ இருக்கும். அப்புறம் தன்னால் பாருங்கள் கீழே விழுந்துடும். யாரும் அது பறிக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், நேற்று பூத்த பூ பாருங்கள், கீழே விழுந்துச்சு பாருங்கள். இது நேற்று பூத்தது. இப்போ பாருங்கள், தன்னால் கொஞ்ச நேரத்தில் விழுந்துடும். ஆனால் இவ்வளோ அழகாக வந்து காட் படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? அது ஒரு தன்னால் தொட்டவுடனே விழுந்துருச்சு பாருங்கள். ஆனால் அது மலரும் போது தொட்டால் விழவே விழாது. இப்போ நம்ம தொட்ட உடனே அது விழுந்துருச்சு. ஆனால் அது கவலைப்படுமா? நான் கீழே விழுந்துருவேன், என்னை குப்பையில் கொண்டு போய் போட்டுருவாங்க, என்னை நான் நசுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுமா? அது கவலைப்படாது. அதோட வேலை என்ன? காலையில் அழகாக பூக்கும், அதுக்கு கொடுக்கப்பட்டது அது. அதனால் அது கூட கவலைப்படுறதே கிடையாது. அப்போ 5 அறிவு தான் அதுக்கு. ஆனால் இதுக்குள்ளே ஜீவன் இருக்குது. அது நமக்கு 6 அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? காடு நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு நம்முடைய கவலையிலேருந்து விடுதலை பெற முடியாதானே? கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அப்போ காட்டு புஷ்பம் இது ஒரு காட்டு செடி மாதிரி தான். ஆனால் அதுக்கே வந்து இவ்வளோ ஒரு ஞானத்தையும் இவ்வளோ ஒரு அழகையும் வடிவத்தையும் கொடுத்த காட் நமக்கு செய்ய மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக செய்வாங்க. கவலையிலேருந்து விடுதலை பெறதுக்கு ஒரே ஒரு டிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னென்ன வேலை செய்ய போகிறீங்களோ அது ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதை நீங்கள் வேலையை முடித்தோன்னே போய் நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் டிக் பண்ண உங்களுக்கே தன்னால் வந்துடும். ஐயோ நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம், நமக்கு இதுலேருந்து நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடச்சா நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அப்போ நம்ம நிச்சயமாக அந்த கவலையிலேருந்து விடுதலை பெற்றலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஃபாலோ பண்ணுறது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணேன், சப்பாத்தியும் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் என்னுடைய காலையில் டிஃபன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே பாருங்கள் நான் எவ்வளோ பூண்டு உரிச்சிட்டேன்னு. பேசிக்கிட்டே உரிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உரிச்சு பாருங்கள். பூண்டை உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்போ சமைக்கிற நேரத்தில் நம்ம உரிக்க வேண்டாம். இப்படி நம்மளோட வேலையில் நம்ம சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிடலாம். இல்லை வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குற காரியங்களை பண்ணிக்கலாம். ஒரு 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்க நேரத்தில் 1 hour கூட ஆகாது. அந்த டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினச்சேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னோடய வீடியோ பாருங்கள், ரெசிபி பாருங்கள், இது பின்னாடியே வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு அதில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் சேனலுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இதான் என்னோடய டேபிள். இதில் ஒரு டைரி பென் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஃபிஷ் கிளீனிங்கு, பைபிள் ரீடிங்கு, வாஷ் கிளாத் எழுதியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன். அதனால் இதை டிக் பண்ணியிருக்கேன். இன்னும் மீதி இவ்வளோ வேலைகள் முடிக்கணும். இது நைட்டு கூட முடிச்சிருவேன். அதனால் அப்போ நான் வந்து டிக் பண்ணிவிட்டு நானே யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ வேலை முடிச்சிட்ட மாட்டேன், எனக்கு நானே குட்டு போட்டுருவேன். இப்படி தான் நான் ஒவ்வொரு நாள் வந்து என்னோடய வேலையில் வந்து டைரியில் எழுதி இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் எதையுமே யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சரியா? இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறேன். என்னன்னா உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு தான். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, இதெல்லாம் தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி, குருமா கிடையாது. பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த டைப்பில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா 1 ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் தக்காளி, வெங்காயம் எதுவுமே இதுக்கு அரைக்கலை. இதுக்கு அரைக்காமல் தான் பண்ணணும். நல்லா அரைக்கலை. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், அந்த சிக்கனுக்கு போதும். ஏன்னா ரொம்ப கிரேவி பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போ தக்காளி, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல, அது போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, அதை இதில் போடுறேன். ரொம்ப பெருசாக நறுக்காமல் கொஞ்சம் மீடியமாக நறுக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியா பொடி. அப்புறம் நான் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் ஒன்று அரைக்க போகிறேன். தேங்காய் ஒரு கொஞ்சம் போல் அரைச்சிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அப்புறம் அதில் வந்து நம்ம சோம்பு பொடி அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூனு. அப்புறம் கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கனுக்கு வந்து என்ன பண்ணோம், 2 போட்டுக்கல, ரொம்ப வேண்டாம். ரொம்ப போட்டாங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க. இவ்வளோ தான், சும்மா ஒன்று ஒன்று தான். 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், சின்ன ஸ்பூனுக்கு. இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். அப்புறம் நான் வந்து இது வதக்கிக்கிட்டே இருக்க நேரத்தில் சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூளை போட்டது எப்போதும் நான் சொல்கிறது தான். அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றப்போகிறேன். நல்லா புளிக்காத தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர். இது ஊற்றி தான் இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலே இந்த தயிர் தான். இப்போ இதை நல்லா அப்படியே வந்துட்டுருக்கட்டும். அந்த டயத்தில் போய் நான் தேங்காய் அரைச்சி வந்துடுறேன். பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா மையா. இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சப்பாத்தி நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம உப்பு போட்டு போகிறோம். செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மூடி வச்சு ஒரே ஒரு விசில் தான். ஏன்னா உருளைக்கிழங்கு டக்குன்னு வந்துடும்.
மூடி வச்சுட்டு உங்களுக்கு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ கட்டியாக இருக்கும் சரிங்களா கிரேவி. அதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு பாருங்கள், சப்பாத்தியில் தான் போடணும். கிரேவியை நான் உங்களுக்கு கிண்ணத்தை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்குமா எனக்கு தெரில, ஏன்னா நான் வச்சு சாப்பிட்டதில்ல. தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே நான் அரைச்சி போடலை, எல்லாமே டேரெக்டாக தாளித்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் தயிர் ஊற்றினீங்க ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.